அமித்ஷா அவர்கள் சொன்னது எப்படி சொல்லிருக்குன்னா 10 ஆண்டுகளாக நாங்கள் தமிழகத்துக்கு ஒன்றுமே செய்யவில்லை. அதிமுக கூட்டணி இருந்ததுல அப்போ பேசியிருக்கலாமா அவர்? அதாவது அவருக்கு பேசணும்னு சொல்றாரு. ஏங்க நீங்க வரீங்க, அமித்ஷா வரார், மோடி வரார், நிர்மலா சீதாராமன் வரார். தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தீங்க? வெறுங்கை வீசிக்கிட்டு வருவதால் எங்கள் மக்களுக்கு என்ன பயன்? நாங்கள் நீங்களே நல்ல திட்டங்கள் இந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டில் இந்தந்த திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். ஏன் குறிப்பாக எய்ம்ஸ் கல்லூரியை கட்டி முடித்து விட்டோம் சொல்ல முடியுமா உங்களால? மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நாங்கள் நிதியை ஒதுக்கி விட்டோம், இன்னும் 6 மாதம் முடியும் சொல்ல முடியுமா உங்களால? ஒண்ணுமே பண்ணாம வெறும் கையில வெறும் வாயில் வடை சுடுவதுதான் பாஜக போகிறது. அது அமித்ஷா விதி விலக்கே கிடையாது. நாங்க வரியா ₹1 கொடுக்கறோம். என்ன ₹1 கொடுத்தா நீங்க எவ்வளவு திருப்பி தரீங்க? 29 காசா நீங்க தரீங்க. எங்க வரி பணத்தை சுரண்டி தானே மற்ற உங்க மாநிலம் உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் குஜராத்தையும் வாழ வைக்கிறீர்கள். அக்கறை வாங்க. ஏங்க தமிழ்நாட்டு மக்கள் நல்லா நினைச்சுங்க, தமிழ்நாட்டு மக்கள் வட இந்திய தலைவர் மீது மரியாதை வைப்பார்கள். எப்போ நீங்க தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்தால் நேரு மீது மரியாதை உண்டு, இந்திரா காந்தி மீது மரியாதை உண்டு, ராஜீவ் காந்தி மீது மரியாதை உண்டு, சோனியா காந்தி மீது மரியாதை உண்டு, மன்மோகன் சிங் மீது மரியாதை உண்டு, ராகுல் காந்தி மீது மரியாதை உண்டு. ஏனென்றால் அவர்கள் தமிழகத்துக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் பயன்படுகிற அளவு செஞ்சிருக்காங்க. நீ ஒன்னும் பண்ணாம தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு வாரிட்டு போலாம், அது மட்டும் பார்த்தா மக்கள் ஏமாற மாட்டார்கள். அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் பார்த்திருக்கோம், பாஜக பெரிய கூட்டணி வச்சிருக்காங்க. பெரிய கூட்டணி யாரா? இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ். அப்பப்போ பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கூட சேர்ந்துருப்பாங்க. அந்த அம்மா பொய் கலைஞர் ஒரு போன முறை வந்தாங்களே, ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்களே, நாங்கள் 5000 கோடி கொடுத்தோம், 900 கோடி கொடுத்தோம் சொன்னாங்க. அதுக்கு எங்கள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெளிவா சொன்னார், அது உங்க பணம் இல்லை, நாங்கள் லோன் கேட்டோம், ஏசியன் டெவலப்மெண்ட் லோனை நீங்க கொடுத்தீங்க. அது சொன்னாங்களா? NDRF நாங்க தமிழ்நாடு முதலீட்டு செய்த பணத்தை தேவை அது ரிட்டர்ன் பண்ணீங்க, அது தமிழ்நாட்டு பணம், அதுக்கு பதில் சொல்லுங்க. அவங்க பாருங்க, நிர்மலா சீதாராமன் ஒரு பொய், அவர்கள் வார்த்தையில் நேர்மை இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.